மே 4ஆம் தேதி 2026. திக் திக் நிமிடங்கள் குழந்தைகளுக்கு. இதுதான் அந்த கதையுடைய டைட்டில். என்ன மே 4 அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தெரியுமே உங்களுக்கு தான். தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிஞ்சு அந்த தேர்தலுடைய ரிசல்ட்டு மே 4ஆம் தேதி காலையில் ஆரம்பிச்சிடும். ஒரு 8-8:30க்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. 6-6:30 மணிக்கெல்லாம் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துடுவாங்க. தேர்தல் எங்கெங்கே எண்ண போகிறாங்களோ ஓட்ட அதெல்லாம் இடம்லாம் படு பிஸி ஆகிடும். அண்ட் பூத் ஏஜென்ட்ஸ் அவங்க எல்லோரும் வந்து உட்கார கோலாகலமாக ஒரு 8-8:30 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து முதல் சுற்றில் இத்தனை ஓட்டு, ரெண்டாவது சுற்றில் இத்தனை ஓட்டு, அது இதுன்னு சொல்லி ஒரு 11:30 மணிக்கெல்லாம் ஓரளவுக்கு ஆஹா இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பளிச்சுன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதற்கும் மேலே திடீர்னு ஏதாவது ஒரு ஆச்சரியம் நடக்கலாம். இந்த தடவை குழந்தைகளுக்கெல்லாம், ஓட்டு போட முடியாத குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு, அண்ணா விஜய் வந்துடணும், மாமா விஜய் வந்துடணும்னு. அதனால் அப்பா அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, தாவைக்காக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சத்தியம் வாங்கி கெஞ்சி கூத்தாடி. ஏன்னா அந்த நடிகர் அவருடைய கடைசி மீட்டிங்கில், நண்பர்களே, நண்பிகளே, குழந்தைகளே, உங்களுக்கு ஏதாவது சட்டை ஒன்றுனாக்க எப்படி அடம் பிடிப்பீங்களோ, அதே மாதிரி ஏதாவது பிடிச்ச பொருள் ஒன்றுனா அடம் பிடிப்பீங்களோ, அது மாதிரி வீட்டில் அப்பா அம்மா அக்கா தங்க அண்ணன் எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் விஜய்க்குத்தான் ஓட்டு போடணும், தாவைக்காத்தான் ஓட்டு போடணும்னு சொல்லி எப்படியாவது அடம் பிடிச்சி கஞ்சி கூத்தாடி அவங்கள எங்களுக்கு ஓட்டு போட வைங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி விட்டார். சட்டப்படி அது தவறுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தைகளை பகடைக்காயாக உருட்டி ஓட்டு வாங்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்க போல் இருக்கு. அது மாதிரி 2-3 விஷயங்கள் இருக்குது. பட் அதில் இவர் இந்த குழந்தைகள் விஷயத்தில் தவறு பண்ணியிருக்காரு. இந்த நடிகர் விஜய் தாவைக்காக்கு குழந்தைகளை வச்சு பகடைக்காயாக்கி எப்படியாவது ஓட்டு வாங்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. அண்டு எலெக்ஷன் என்னைக்கு ஓட்டு போடுறாங்களோ அன்று நல்ல கூட்டம், கிட்டத்தட்ட 85% ஓட்டு பதிவாகியிருக்கு. அது தன்னால் தான்னு அவர் சொல்லிக்கிட்டு அலையிறாரு. கிட்டத்தட்ட மந்திரி சபையெல்லாம் ஆட்கள் யார் யாருங்கிறதெல்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் விட்டுட்டாங்க. இவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இவர் தான் பிடபிள்யூடி மினிஸ்டர், இவர் தான் கல்ச்சரல் விங்குக்கு, இவர் தான் போலீஸ் மினிஸ்டர்லாம் பிரமாதமாக ஒருத்தர் பேரை போட்டு ஃபோட்டோவை போட்டு அதுக்கு மேலே பெரிய ஒரு சேரில் விஜய் உட்காந்துக்கிட்டு முதலமைச்சராக இருக்காருங்கிற மாதிரிலாம் அட்டகாசமாக மே 4 வரைக்கும் சந்தோஷமாக என்ன வேணால் செய்யலாமே. ஏன்னா ரிசல்ட் வந்தப்பறம் தானே எது உண்மை நிலை எது பொய் அப்படிங்கிறதெல்லாம் வெளியே தெரிய வரும். அதனால் எல்லா கட்சிகளும் திமுக நாங்கள் தான் மறுபடியும் வரப்போகிறோன்னு சொல்ல, அதிமுக ஓட்டுகள் விழுந்திருக்கிறது காரணமே நாங்கள் தான், ஏன்னா இருக்கிற ஆட்சி தேவையில்லைன்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணி எங்களுக்கு ஓட்டை அள்ளி அள்ளி போட்டாங்க, அதனால் நாங்கள் தான் அப்படின்னு சொல்ல, விஜய் கட்சி நிச்சயமாக நாங்கள் தான் சொல்ல, சீமான் ஒருத்தர் தான் பாவம் பேசாமல் இருக்கார். நடப்பது நடக்கட்டும், என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை தைரியமாக ஏற்றுக்கொண்டு அடுத்த எலெக்ஷன்லேயும் கூட்டணி இல்லாமல் தனியாக தான் நிற்போங்கிற மாதிரி ஒரு தைரியமான மனுஷன். நிச்சயமாக அவருக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குதுன்னு தோணுது. எனிவே இவங்கெல்லாம் பச்சோந்திகள் மாதிரி அந்த கட்சியோட கூட்டணி, இந்த கட்சியோட கூட்டணி, அவனை உள்ள கூப்பிடு இவனை உள்ள கூப்பிடுன்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் அலைஞ்சு ஆட்களை பிடிச்சி அதே மாதிரி அவங்கள மிரட்டி நம்ம மத்திய அரசு உள்ளே சேர்க்கறது வைக்கிறது போகிறதெல்லாம் மக்கள் பார்த்து அடேடே இது நடக்குதா அது நடக்குதான்னு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனிவே இந்த கதையில் இப்போது குழந்தைகளுக்கு திக் 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 நிமிடங்கள். ஏன்னா பல குழந்தைகளுக்கு ஒரு 6-7 வயசு 8 வயசு அதுலேருந்து ஒரு 17 வயசு வரைக்கும் பல விஷயங்கள் புரியாது. எது சரி எது தப்பு, அரசியல்னா என்ன, ஓட்டு போடுறதுனா என்ன, எத்தனை தொகுதிகள் இருக்குது, எத்தனை நம்பர் வந்தாக்க அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும், அப்படி இப்படிங்கிற விஷயங்கள் பலது அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் விஜய் அப்படிங்கிற ஆளை சினிமாவில் பார்த்ததுனால அண்ட் நிறையா எல்லாருக்கும் உதவி பண்ணுற மாதிரியும் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பல காட்சிகளும் இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம்
அந்த விஜய் மேலே ஒரு ஈர்ப்பு, அந்த சினிமா நடிகனுடைய பிரபலம். அவன் படங்களை பார்த்து பார்த்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஐயா விஜய் மாமா படத்துக்கு போகலாம், விஜய் மாமா படத்துக்கு போகலான்னு சொல்ல அப்பா அம்மாவும் சரி குழந்தைங்க ஆசைப்படுதுன்னு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் படம் பிடிக்குது, அவங்களுக்கும் அந்த ஹீரோவை பிடிக்கும். இது ரொம்ப சகஜம். அந்த காலத்தில் 1940, 50, 60, 70 எத்தனையோ நடிகர்கள் பிரபலமாக இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய ஃபேன்ஸ் இருந்தாங்க. அண்ட் அதில் எம்ஜிஆர்லாம் கட்சி ஆரம்பிக்கிற போது அந்த ஃபேன்ஸாக இருந்தவங்களே ஓட்டு போட்டு பெரிய லெவலுக்கு கொண்டாந்தாங்க. வேறு சிவாஜி கணேசன் மாதிரி ஆட்கள்லாம் பாவம் ஃபேன்ஸ் நடிப்புக்கு இருந்தாலும் ஓட்டு போட மாட்டேன்னு ஓட்டு போடலை. அப்படியாக நிறைய ஃபேன்ஸு ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சி தான் கமலஹாசன் வந்தார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 2-3% மேலே அவருக்கு ஓட்டு கிடைக்கல. ஆனால் இப்போது இந்த விஜய் பயங்கரமாக தனக்காகத்தான் வருகிறார்கள் மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த கனவுகள் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உண்மையான நிலவரம் தெரிய வரும். ஆனால் நல்லவங்க எல்லாம் கவலைப்படுறது இந்த அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் இருக்கிற குழந்தைகளுக்காகத்தான். ஏன்னா அந்த பிஞ்சு குழந்தைகள் பிஞ்சு மனசில் விஜய் முதலமைச்சராக வரப்போகிறாருங்கிற ஆசையை வச்சுக்கிட்டு அலையிற போது நாளைக்கு ரிசல்ட்டு மே 4ஆம் தேதி பட்டார்னு கீழே விழுந்து ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ தான் ஜெயிச்சிருக்காரு, இல்லைன்னா தொகுதிகளே ஜெயிக்கலை அப்படிங்கிற அப்படி வந்துருச்சுன்னா பல குழந்தைகள் மனசு உடைஞ்சு போய் ரொம்ப அவங்கள சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுமேங்கிற கவலை பல நல்லவங்களுக்கு இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு இப்போ அது தெரியாது. ஆனால் உண்மையான ரிசல்ட் வந்த உடனே நிச்சயமாக அந்த நிலைமைக்கு போவாங்க பல பேர். எல்லாரும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 25%, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குழந்தைகளில் ஒரு 20-25%க்கு மன உளைச்சலில் இந்த மாதிரி தோணிச்சுன்னு சொன்னாக்க அவங்களுடைய வாழ்க்கையோட திசையே மாறிடும். சில குழந்தைகள் அதில் விபரீத முடிவுகள் கூட எடுத்துரும் அவசரத்தில். பட் மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் மனசில் இது ஒரு பெரிய ஒரு ஏக்கம் தேக்கம் எல்லாம் வந்து ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, விஜய் அண்ணா மனசு கஷ்டப்படுமே, விஜய் அண்ணாக்கு கண்ணீர் வருதே அது இதுன்னு சொல்லிட்டு பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் அவங்க அப்பா அம்மா கையிலையாக இருக்குது. அதனால வேண்டாத தெய்வம் கிடையாது. இப்போ நம்ம கதையில் இருக்கிற வீணா டீச்சர் அவங்க வீடு வீடாக போய் இந்த கவலையை எல்லா அப்பா அம்மாவுக்கும் சொல்லி நீங்கள் ஒன்று பண்ணுங்க, குழந்தைகளை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற டிவியில் அப்படியே இந்த ரிசல்ட்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ்லாம் அப்படி காமிச்சு கொஞ்சம் தோக்கிற மாதிரியெல்லாம் இருந்துன்னு சொன்னால் இந்த குழந்தைகளுக்கு வேறு அவங்க அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி ஒரு மாதிரி மனசை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறோன்னு சொல்ல கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் இருந்த ஒரு 70-80 குழந்தைகள் அவங்க வீட்டுக்கு வந்துருச்சு. அவளும் அவர் கணவர் ராமகிருஷ்ணனும் வீணா ராமகிருஷ்ணன் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பேசி எல்லாம் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் உட்காத்தி வச்சு அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வர அப்படி காமிச்சு இது பண்ணி முதல்ல எடுத்த உடனேயே முதல் ஒரு தொகுதி விஜய் தொகுதி ஜெயிச்சிருச்சு. அவ்வளவுதான். அங்கே கூடியிருந்த 80-90 குழந்தைகள் எழுந்து குதிக்குதுங்க வைக்குதுங்க, விஜய் மாமா ஜெயிச்சிட்டார், விஜய் மாமா ஜெயிச்சிட்டார், விஜய் மாமா சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாருன்னு. உடனே இவங்க சொல்லி இல்லையாமா போகிறாரு, கவலைப்படாதீங்க, உட்காருங்க, இன்னும் 233 தொகுதிகள் இருக்குது. எதுக்கு 230 தொகுதி தான் வந்துருச்சே, முதல் தொகுதியே அவர் ஜெயிச்சிட்டாரேன்னு எல்லாம் சந்தோஷப்படுது, குதிக்குதுங்க, ஒரே மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் திமுக அதிமுக அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. குழந்தைங்க ஆசையாக எப்படா தாவேக்கா வரும்னு பார்க்குது. அப்புறம் 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தொகுதி ஜெயிக்கிறாங்க. உடனே 2 ஆகிப்போச்சுன்னு ஒரே சந்தோஷம். எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 18 தொகுதியில் ஃபுல் ஸ்டாப் ஆகிடுது. டைம் பறக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு 12-12:30 மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தொகுதி தவிர பாக்கி எல்லா தொகுதிகளுக்கும் வர ஒரு ஆளுங்கட்சி மறுபடியும் ஆட்சியை பிடிக்க எதிர்கட்சி இது சதி ஆகும்னு சொல்லி அவங்க கத்த, மத்திய அரசு வேற ஏதோ தவறு நடந்து போச்சுன்னு சொல்ல நம்ம தாவேக்காவுக்கு
18 சீட்டு அப்படின்னு உடனே இந்த டீச்சருடைய ஹஸ்பண்டும் குழந்தைகளை மனசு அப்படியே அவங்களுக்கு தளர்ந்து போய் ரொம்ப கவலைப்படங்களை வைக்க போகிறாங்களேன்னு அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்த வைக்க போக அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ சொல்லி இந்த மாதிரி 18 சீட்டை வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்க முடியும், அவர் தான் முதல்வர்லாம் சொல்கிறாங்க. குழந்தைகள்லாம் பலருக்கு புரியுது, பலருக்கு புரியல. அப்படியா, எப்படி மற்றவங்களாம் நிறைய வாங்கியிருக்காங்களே எல்லாம் கேட்டு அழுதுங்க. கண்ணிலிருந்து கண்ணீர் வர, விஜய் மாமா என்ன பண்ணுவார், பாவம் விஜய் அண்ணா என்ன பண்ணுவார்னு சொல்லி எல்லாம் கேட்க, ஐயோ அவர் தான் முதல்வர் கவலைப்படாதீங்கன்னு அந்த டீச்சர் வீணாவும் ஹஸ்பண்ட் ராமகிருஷ்ணனும் சொல்லி பார்த்து எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து, விஜய் அண்ணா ஆயிட்டார், சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார்னு சொல்ல எல்லா குழந்தைகளுக்கும் கன்ஃபியூஷன். என்னடா இது, ஏன் இப்படி பொய் சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறபோது, நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்க, எங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ, எங்கள் காதில் எது கேட்கணும்னு நாங்கள் நினைக்கிறோமோ அதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்ல, என்னம்மா இது, உங்களுக்கு டீச்சராக இருக்கிற நம்ம சாந்தா டீச்சர் அப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு ராமகிருஷ்ணன் கேட்க, ஏன் சாந்தா டீச்சர் தான், சொல்லுங்கள், நீங்கள் சத்தியமாக சொல்லுங்கள், உண்மையை சத்தியமாக சொல்கிறோம், உங்கள் விஜய் மாமா சீஃப் மினிஸ்டர் ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுங்க, ஒரு தடவை கை தட்டுங்க, அது இதெல்லாம் சொல்கிற போது பாதி குழந்தைங்களுக்கு ஒரே குஷி, சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ஏன்னா டீச்சரை பொய்யா சொல்ல போகிறாங்க, நிச்சயமாக உண்மையை தான் சொல்லுவாங்க, நம்புதுங்க பாவம், எல்லாம் சின்ன குழந்தைங்க தானே. அதே மாதிரி பாதி பேர் எப்படி இவங்க இந்த மாதிரி ஒரு 12 வயசு 15 வயசு 17 வயசுலாம் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறவன் நினைக்க, முகம் நிறைய சிரிப்போடையும் புன்னகையோடையும் ராமகிருஷ்ணனும் சாந்தாவும் இந்த மாதிரி விஜய் அண்ணா ஜெயிச்சிட்டாரு, விஜய் அண்ணா சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு, அது இதுன்னு சொல்லி குஷிப்படுத்துகிறாங்க குழந்தைகளுக்கும் ஒரே மகிழ்ச்சி. எப்படின்னு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க வரும்போது இந்த குழந்தைகளோட அப்பா அம்மாலாம் ஓடி வராங்க. ஓடி வந்து, உங்கள் கனவு பழிச்சிடுச்சு, நீங்கள்லாம் விஜய் மாமாக்காக வேண்டிக்கிட்டீங்களே, விஜய் அண்ணாக்காக வேண்டிக்கிட்டீங்களே, சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார்னு சொல்ல, அம்மா எப்படிம்மா 18 சீட்டு தானே ஜெயிச்சிருக்காருன்னு சொல்ல, ஐயோ குழந்தைகளே, உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேனா, நம்ம பக்கத்து மாநிலம் இருக்கே பாண்டிச்சேரி, அந்த பாண்டிச்சேரியில் மொத்தமே 30 சீட்டு தான், அது தவிர அப்பாயிண்டடாக ஒரு 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, 33 சீட்டு, அங்கே 17 சீட்டு இருந்தாலே போதும், 18 சீட்டு தாவைக்கா பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிருச்சு, அதனால பாண்டிச்சேரிக்கு நம்ம விஜய் தான் முதல்வர், அப்படியாக அங்கே மந்திரி சபை அவர் தான் அமைக்கிறாரு அப்படின்னு சொல்லி குழந்தைகளை பிடிச்சிக்கிட்டு கிஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணி, எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க, நம்ம வேணால் பாண்டிச்சேரியில் போயிட்டு ஸ்கூலில் சேர்ந்துடலாம்னு சொல்ல, எல்லா குழந்தைகளும் ஓ நல்ல ஐடியா, நம்மெல்லாம் பாண்டிச்சேரிக்கு போயிடலாம், பாண்டிச்சேரியில் கத்த, அவ்வளவுதான் கதை முற்றும். அதாவது இந்த குழந்தைகளோட மனசுலாம் உடஞ்சிட போதே, சைக்கலாஜிக்கலாக ப்ராப்ளம் வந்துட போதே, அது இதுங்கிற போது கடவுள் மேலே இருந்து பார்த்து, அடாடா இந்த பிஞ்சு மனங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஜயை 18 சீட்டு பாண்டிச்சேரியில் கொடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கி விட்டார். கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.